மக்களுடைய தீர்ப்பு என்பது திமுக அணி அதிமுக அணி இரண்டுக்குமே எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அணிக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலையில் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் 108 இடங்களை வெற்றி பெற்றிருப்பது தாவேகா தான். ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கே விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். தாவேகா அதிமுக அமைச்சரவைக்கு கொடுத்தாக்கா அதோட நிலைப்பாடு என்ன சார்? சொன்னேன், அதுதானே பதில் சொன்னேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 717 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் பணிபுரிஞ்ச பணியாளர்களுக்கு மாற்று வேலை பண்ணணும். இதுவரை அரசாணை வெளியிடாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பு. அதாவது வழிபாட்டிடங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய 717 கடைகள் அடையாளம் காணப்பட்டு படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே மாதிரி ரயில் நிலையங்களுக்கு அருகில் ஏராளமான கடைகள் இருக்கிறது. இந்த ரயில் நிலையங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் போறாங்க வராங்க. அதனால ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளையும் உடனடியாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்க விரும்புகிறேன். இந்த கடைகள் மூடப்படுவதை வரவேற்கிற அதே நேரத்தில் அதுதான் தங்களுடைய வாழ்க்கை, பணி, வாழ்வாதாரம் என்று இருக்கக்கூடிய அதில் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் மாற்றுப்பணி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப எந்த துறையில் வேலை வாய்ப்பை உடனடியாக வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த துறைகளில் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். இப்போ அதிமுகவில் இருதரப்பு அணி இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 81 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. அதில் 82 மாவட்ட செயலாளர்கள் 81 பேர் அதில் கூடியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில். ஆனால் அவங்க சிவி சண்முகம் தரப்பு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து எடப்பாடி அதிமுக தேமுதிகவை வெளிநடத்தினாங்க, திருமாவளவனுக்கு சிஎம் சீட்டு கொடுக்கணும், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க, அதனால தான் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம்னு சிவி சண்முகம் தரப்ப சொல்லுது. அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன எப்படி இருக்குது? இல்லை, பொதுவாக அதிமுக உட்கட்சி தகராறு என்பது புதுசு இல்லை. அநேகமாக எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு பல முறை இது போன்ற தகராறு நடந்திருக்கு. பல முறை பிரிஞ்சிருக்காங்க, பல முறை சேர்ந்திருக்காங்க, இப்போ சில்லாக உடைஞ்சிருக்காங்க அவங்க தான். அதனால அதிமுக வரலாற்றில் இது புதுசாக நடக்கிற மாதிரி ஒரு அதிசயமாக எதுக்கு தமிழ்நாடு பேசிக்கிட்டு இருக்கு தெரியல. இது அதிமுகவில் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். யார் பதவியை தக்க வைத்துக் கொள்வது, யார் அதிகாரம் செலுத்துவது என்கிற பவர்கான சண்டையை தவிர தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து நடக்கக்கூடிய சண்டை அல்ல. அதனால அது ஒரு உட்கட்சி தகராறு என்பது அதிமுகவில் வழக்கமான ஒன்று. அதுதான் இப்போது நடைபெறுகிறது. பின்னாடி அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. பவர் சண்டை தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.